ஒருத்த அப்பாவியா இருக்கான்றதுக்காக அவனை இப்படி எல்லாம் போட்டு கேவலப்படுத்தணுமா? இல்ல தெரியாம கேக்குறேன் நானு. இப்படி எல்லாம் கிண்டல் பண்ணாலாவது அவன் திருந்த மாட்டானான்னு எதிர்பார்க்கிறான் தங்க. அதுல என்ன சார் தப்பு? சார், ராமு குடிகாரனோ கொள்ளக்காரனோ கொலகாரனோ இல்ல. ஆஃப்டர் ஆல் கனவு காண்றான். கனவு காண்ற பழக்கம் எல்லாருக்குமே உண்டு சார். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்த எதுக்குமே லாயக்கு இல்லாம இருந்தான்னா எம்எல்ஏ ஆயிடணும்னு கனவு காண்றான். எம்எல்ஏ ஆயிட்டா மந்திரி ஆகணும்னு கனவு. மந்திரி ஆயிட்டா முதல் மந்திரி ஆகணும்னு கனவு. முதல் மந்திரி ஆயிட்டா அப்புறம் கனவுக்கு லிமிட்டே கிடையாது. அதெல்லாம் தப்பு இல்ல, இவன் தான் தப்பா? இவனால யாருக்கு என்ன பாதிப்பு? பாதிப்பா? 3 வருஷத்துக்கு முந்தைய நடந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியாது சார். என்ன? அப்ப என் மனைவி ஜானகி நிறைமாத கர்ப்பிணி. அந்த சமயத்துல திடீர்னு எனக்கு பம்பாய் போக வேண்டிய வேலை வந்தது. மறுநாளே வரதாக சொல்லிட்டு புறப்பட்டேன். ஆனா அன்னைக்கு ராத்திரியே ஜானகி பிரசவ வேதனை கண்டுடுச்சு. ராம அவளை கார்ல ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிருக்கான். எதை பத்தியுமே நினைக்க முடியாத அந்த நெருக்கடியான நேரத்துல பிறக்க போற என் குழந்தைய பத்தி ராமுவுக்கு கனவு வந்தது. அப்புறம் முழிச்சுக்கிட்டானா? முழிச்சுக்கிட்டான். கார் மரத்துல மோதுறதுக்கு அப்புறம் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் போட்டாங்க. தெய்வாதீனமா தாயும் குழந்தையை பழிச்சுக்கிட்டாங்க. ஆனா அடுத்த குழந்தை பெற முடியாத அளவுக்கு கர்ப்பப்பையை நீக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டு போச்சு. இருக்கிற ஒரே குழந்தையை வச்சுக்கிட்டு திருப்திப்பட வேண்டிய நிலைமை. இப்ப சொல்லுங்க, இவன் கனவு பழக்கத்தை நாங்க வெறுக்கிறதும் கண்டிக்கிறதும் நியாயம் இல்லாத விஷயமா? அந்த சம்பவத்தை நினைச்சு நான் எத்தனை தடவை கண்ணீர் விட்டுருப்பேன் தெரியுமா? அட பைத்தியக்காரா, கண்ணீர் விட்டதுக்கு பதிலா அந்த கனவு விட்டு இருந்தீங்கன்னா நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன் தெரியுமா? இந்த பாரு, நிஜ வாழ்க்கையில குடிசை கூட கட்ட வக்கு இல்லாதவன் தான் கனவுல அரண்மனை கட்டி ஆனந்தப்படுவான். கடைசியா சொல்ற கேட்டுக்க, நான் தாலி கட்டினது உங்க அக்காவுக்கு தானே தவிர உனக்கு இல்ல. நான் வச்சு காப்பாற்ற வேண்டியது உங்க அக்காவை தானே தவிர ஒண்ணு இல்ல. இனி இந்த கனவு பழக்கம் தொடர்ந்து உங்ககிட்ட இருந்தது இந்த வீட்லயே உனக்கு இடம் இல்லை. ஜாக்கிரதை. ராமா, உங்க அத்தா என்ன சொல்லிட்டு போனாரு பாத்தியா? உண்மைதான் சொல்லிட்டு போனாரு. இதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் கூட உனக்கு ரோஷமோ கோபமோ வரல? என்ன காது, எனக்கு புத்தி வரணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு வார்த்தை கடுமையா சொல்லிட்டா. அதுக்கெல்லாம் நான் வருத்தப்பட்டுக்கலாமா? என்னடா சொல்ற? ஆமாக்கா, வேலை தவறாம சோறு, மாசம் தவறாம எனக்கு செலவுக்கு பணம், பண்டிகை தவறாம துணிமணி எடுத்து கொடுத்து என்ன காப்பாத்துற அவருக்கு என்ன திட்டுறதுக்கு உரிமை இல்லையா? அதுக்கெல்லாம் நான் வருத்தப்பட்டுக்கிட்டேன்னா நான் நன்றி இல்லாதவன் அர்த்தம். அது சரிடா, அவர் பேசினா பரவாயில்ல. அவர் தங்கச்சியில இருந்து வீட்டுல வேலை செய்யறவங்க எல்லாம் உன்னை கேவலமா பேசுறாங்களே, ஏண்டா இப்படி நடந்துக்கிற? நீதான் சொல்லி வைக்கா, கொண்டாங்குடுத்தான் வீட்டுல இருக்கிறதே அவமானம்னு. நான் தான் இங்கேயே விழுந்து கிடக்குறேனே, என்ன அவமானம் வந்தாலும் தாங்கிக்க வேண்டியதுதான். மாமா, ஏன் மாமா ஒரு மாதிரியா இருக்க? ஓஹோ, வழக்கம் போல நீ வேலையை தொலைச்சிட்டு வந்திருப்ப. வழக்கம் போல எல்லாரும் உன்னை திட்டிருப்பாங்க, அதானே? கவலைப்படாத மாமா, வருத்தப்பட்டு என்ன செய்யறது? என்ன பாரு மாமா, கொஞ்சம் சிரி மாமா. சும்மா இரு பாப்பா. உன்னை எப்படி சிரிக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். டேய் தம்பி ராமு, இந்த சின்ன விஷயத்துக்கு ஃபீல் பண்ணா எப்படிடா? சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்டா. பெரிய மனுஷன், நான் சொல்றேன் கேளுடா. நான் கவலையா இருக்கேன் பாப்பா, என்ன சொல்ல பண்ணாத. உன்னை சிரிக்க வைக்க என்ன பண்றது? ஐயோ மாமா, மூஞ்சி ஏன் இப்படி கோணல மானமா இருக்கு? மூக்கு ஒரடி நீளம் இருக்கு, கண்ணு வாத்து முட்டை மாதிரி இருக்கு, வாய் திறந்து வச்ச ஹேண்ட்பேக் மாதிரி இருக்கு. நான் சொல்றது நம்பலனா இதோ பாரு. வாயாடி பாப்பா, நீ வாயாடி பாப்பா. இந்த வீட்டுல எல்லாரும் என்ன அழ வச்சு பாக்குறாங்க, நீ ஒருத்தி தான் என்ன சிரிக்க வச்சு பாக்கணும்னு நினைக்கிறேன். மாமா, நீ புத்திசாலியா இரு, தைரியசாலியா இரு, அப்போ உன்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. நானும் அப்படித்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் பாப்பா. ஆனா இந்த பாழா போன கனவு பழக்கம் வந்தா எல்லாமே ராங்கா போயிடுது பாப்பா. வாங்க வாங்க, எல்லாமே புதுசா இருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன சார் தேவை? ஜூஸ். கனிவர்க்கம் எல்லாம் கண்ணியா மாறி என் கண்ணெதிர நிக்கு. அத நானே என் கையால சாறு பிழிஞ்சு குடிக்கணும். அதுக்கு அனுமதி தேவை. ஐயோ, உங்களுக்கு எதுக்கு சாரு சிரமம்? நானே என் கையால பிழிஞ்சு தரேன். குடு குடு.
முதல்ல இத வாங்கிக்க. இந்த சாரு கேட்டாரு, அதான் குளிச்சுட்டு இருக்கேன். ஜூஸா வேணும், ஜூஸ். மூஞ்சி மேல இன்னொன்னு விட்ட மூக்கல இந்த தக்காளி ஜூஸா கொட்ட ஜாகிரதை. அடிச்சுட்டல, நாளைக்கு கிளப்புறேன். மந்தவளே மன்னாரே, என் அடியாள் உன்னை தூள் கிளப்புறான் பார். செகண்ட் ஹேண்ட் கடையில கடிகாரத்துல செகண்ட் முள்ளு மட்டும்தான் இருக்கு. அதாவது இருக்கேன். செகண்ட் ஹேண்ட் கடை இதானா? ஆமாய்யா, நான் தான் செகண்ட் ஹேண்ட். நான் இல்லையா? என் கடை செகண்ட் ஹேண்ட். என்ன வேணும்? யோ, நீ முழிக்கிற மொழியிலேயே தெரியுதியா நீ நம்ப கிராக்கிதான். என்னத்த தள்ளிட்டு வந்திருக்கிற? அது இது இதுவா? இவ்வளவு பெரிய ஆளா இருக்க, இத்தனூண்டா கொண்டாந்துருக்க. என்னது அது? பொடி டப்பி. வெள்ளி வெள்ளி. சரி, இது கொண்டா. இதுக்கு பதிலுக்கு என்ன கொடுக்குறேன்? ஏயா, பொடி டப்பி. இதுக்கு என்னையா கொடுப்பாங்க? ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூன் வேணா கொடுக்குறேன். என்னது? சரியா போனா போகுது. ஒரு அலுமினிய கிண்ணம் கொடுக்குறையா? வெள்ளி பொடி டப்பிக்கு அலுமினியம் கிண்ணமா? முடியாதே. என்னமா பெருசா பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்த மாதிரி அழுத்திக்கிறீங்க? ஏவனோ அசந்து இருக்கிற நேரத்துல அடிச்சுக்கிட்டு வந்துட்டேன். நான் சொல்றத சொல்றேன், நீ கேக்குறத கேள. ஒரு ஒரு டார்ச் லைட் கொடுக்க முடியுமா? ஐயா, பொடியோட கொண்டு வந்திருக்கிற. அதுக்கு வேணா பணம் கொடுத்துரு. எதுக்கு பணம் கொடுக்கணும்? கை நட்டு. இதுல 2 பேட்டரியும் ஒரு பல்பு வாங்கி போட்டுக்க. வெளிச்சம் கண்ணை பறிக்கும். ஏன் உன் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா ஏதோ பெரிய மனுஷன் வீட்டுல வேலை பாக்குற மாதிரி இருக்க. ஆமா, நான் கோடீஸ்வரர் ராஜசேகர் வீட்டுல கார் டிரைவர். அப்படியா? ரொம்ப சௌரியமா போச்சு. இந்த பாரியா, 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 1 ரூபாய் கொடுத்துரு. கார்ல இருந்து பெட்ரோலை உறிஞ்சி வெளியில எடுக்கிறதுக்கு ஒரு டியூபும் ஒரு டின்னும் ஃப்ரீயாவே கொடுத்துறேன். என்ன சொல்றேன்? நல்ல ஐடியா தான். எதுக்கும் என் ஃப்ரெண்ட் சமையல் வீராசாமியை கலக்க. யாரியா நீ? சமையலே பெட்ரோலை கலக்குற. அந்த ஆள் அரிசியோட இங்க அனுப்பியா? 1 படி அரிசிக்கு 1 ரூபாய் கொடுத்துறேன். இந்த பாரு, வெள்ளிக்கிழமை பொழுது விடிஞ்சா அந்த வீட்டு கேட்டாண்ட நான் நிப்பேன் பணத்தோட. நீ ஆளுகிட்ட பெட்ரோலையும் அரிசியும் அப்படியே அனுப்பணும். காதும் காதும் வச்ச மாதிரி வியாபாரத்தை முடிச்சுக்கும். ஆளு வருது நகர நகர. இந்த பக்கம் போ. வெள்ளிக்கிழமை வாராணி, வா வா. என்ன வெறுங்கூடையோட வர்ற? இன்னைக்கு சரக்கு எடுக்க பழ மார்க்கெட்டுக்கு போகலையா? எங்க அண்ணன் போறது? இந்த வாரம் வியாபாரம் ஒண்ணு சரியில்லை. 100 ரூபாய் குறையுது. 100 ரூபாய் தானே, என்கிட்ட கேட்டுனா நான் கொடுத்துட்டு போறேன். ஏன் அண்ணா? அடே, பழைய சாமா வியாபாரம் நடத்திக்கிட்டு இருக்க. 100 200 வச்சிருக்கேங்கிறியே. நான் உன்னை பத்தி கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானே? என்ன கேள்விப்பட்ட? என்னமோ நீ திருட்டு பொருளை கம்மியான விலைக்கு வாங்கி அதிகமான விலைக்கு விக்கிறேன்னு பேசிக்கிறாங்களே. ஐயோ 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 ஐயோ, எவன் சொன்னா உன்கிட்ட? நான் எவ்வளவு தர்ம நியாயத்துக்கு கட்டுப்பட்டு இந்த கடையை நடத்திக்கிட்டு இருக்கேன். நீ அதெல்லாம் நம்பாத ராணி. நான் நம்பல, அப்படியெல்லாம் இருக்காதுன்னு தான் நினைச்சேன். ஆனா அது மட்டும் உண்மையா இருந்துச்சு. இந்த ஆயுசுக்கு உன் கூட பேச மாட்டேன். ஆமா. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாத என் தங்கம். நீ அப்படியெல்லாம் சொன்னீங்கன்னா நான் செத்து போயிடுவேன். இன்னைக்கு காலையில நான் எங்க போயிட்டு வந்தேன் தெரியுமா? கருமாரியம்மன் கோயில்ல போய், அம்மா தாயே, என் ராணிக்கு சீக்கிரம் ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கணும்னு அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்கிறேன். சரிப்பா, சாப்பிட. கூட பிறந்த அக்கா மாதிரி என் மேல உயிரியே வச்சிருக்கேன். சம்பளத்துக்கு வச்ச சமையல்காரி மாதிரி வேளா வேலைக்கு சமைச்சு போடுறேன். என் கஷ்ட நஷ்டத்துல எல்லாம் பங்கெடுத்துக்கிறேன். இந்த அநாத ராணி மேல உனக்கு என்னமா அவ்வளவு பிரியம்? அப்பா, சமையல் சின்ன குடல பெரிய குடல் திங்குதுப்பா. பசி தாங்க முடியல. 2 பருக்க போடேன். ஆமா, வெட்டி முறிச்சிட்டேன். உண்மைதான், நான் ஒண்ணு வெட்டி முறிக்கல. ஆனா என் வயிறு என்ன வெட்டி முறிக்குது. என்ன செய்வேன்? இந்த தத்துவத்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இங்க வா, இதுல 10 படி அரிசி இருக்கு. வெளியே கேட்டண்ட ஒரு பொண்ணு நிப்பா. அவகிட்ட குடுத்துட்டு வந்து நான் சாப்பாடு போடுறேன். ஐயோ, திருட்டரிசியா? திருட்டரிசி இல்ல, ஆர்காட்டரிசி. ஜோக் அடிக்கிறியா? அத்தாங்க சொல்றேன். என்னடா டேங்கற? இப்ப கொண்டு போய் கொடுக்க போறியா இல்லையா? என்னடா அநியாயமா இருக்கு. எங்க வீட்டு அரிசியை திருடி என்னைய கொடுத்துட்டு வர சொல்றீங்க? என்னடா உங்க அப்பா வீட்டு சொத்து மாதிரி பதற? உங்க அத்தா லட்சமா சம்பாதிக்கிறாரு, நான் படிப்படியா கடத்துறேன். இப்ப கொண்டு போய் கொடுக்க போறியா இல்லையா? முடியாதுப்பா. முடியாது. முடியாதுடா. என்னடா? ஏய், அது காஸ்ட்லி. என்ன செய்ய போற? உடைக்க போற. ஏன்? டமால்னு சத்தம் கேட்டு உங்க அத்தா வந்து என்னன்னு கேட்பார். நீ கனவு கண்டு இதை தூக்கி போட்டு உடைச்சேன்னு புடுங்குவேன்.
உன்னை என்ன செய்வாங்க தெரியுமா? வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிடுவாங்க. சமையல் அப்படி எல்லாம் செஞ்சிடாத. அப்ப மரியாதையா அரிசியை கொண்டு போய் கொடு. சரி. 10 படி தானே? ஆமா. வெயிட் அதிகமா இருக்கு. ராமு, என்னடா நீ என்னடா? சரிடா, என்ன இந்த பெட்ரோல் டின்ன வாசல்ல ஒரு பொண்ணு நிக்கும், அதுகிட்ட கூட கொடுத்துட்டு. ஐயோ, நான் மாட்டேன். கோச்சுக்காதீங்கண்ணே. போட்டாங்க. நான் மாட்டேன்னு சொன்னா கார் கண்ணாடியை உடைச்சிட்டு நான் தான் கனவு கண்டு உடைச்சிட்டேன்னு அத்தா கிட்ட வத்தி வச்சிருவேன். இதுதானா வேற ஏதாவது இருக்கா? இன்னைக்கு இவ்வளவுதான். சீக்கிரமா போ. சரி, எதுக்கு ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு நான் பெட்டர். எவ்வளவு லெட்டர்? என்ன பெட்ரோல் தானே? தலையில ஊத்தி நெருப்பு வச்சு பாரு, தெரியும். என்ன யாருக்கா பேசுற? இது என்ன அரிசியா? ஆமாக்கா. தம்பி, நான் வாங்கிட்டு போயிட்டேன்னு அவங்க கிட்ட சொல்லு, நான் வரேன். சரிக்கா.